ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பொங்கல் டு ஆல். பொங்கல் ஸ்பெஷலாக இன்றைக்கி சக்கரை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி 2 வாட்டி கழுவி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே 1/4 கிலோ பச்சரிசிக்கு வந்து 100 சிறுபருப்பு வந்து போதுமானது. ஸோ அதையும் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பச்சரிசியும் சிறுபருப்பையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குண்டான் அளவுக்கு தண்ணி வச்சு 1/4 கிலோ அரிசி வேகிற அளவுக்கு குண்டான் எடுத்து குண்டான் தண்ணி வச்சு தண்ணி நல்லா இந்த அளவுக்கு நல்லா சோறு பதத்தில் நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு கொதி வர ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சரிசியும் சிறுபருப்பையும் போட்டு தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு வந்தவினே பொங்கு வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக வந்து கல்லுப்பு பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த அளவுக்கு பொங்கிடும். பொங்கிட்டவினே நல்லா ஸ்லோவில் வச்சு கொதிக்க விடுங்க. ஏன்னா ஸ்பீடாக வச்சோம்னா அரிசி வந்து இதுவாகாது. ஸ்லோவில் வச்சு இந்த பதத்துக்கு நல்லா கொதி வரணும். கொதி வந்து அப்படியே வேகட்டும். அடுத்து வெல்லம் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு 1/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம் வந்து சரியான அளவு. அதையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பொங்கல் சாதம் வந்து கொஞ்சம் சாதம் பதத்தில் இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கிற கன்சிஸ்டன்சியில் தண்ணியெல்லாம் கொஞ்சம் இருவிட்டவினே நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கிலோ வெல்லம் வந்து போட்டு நல்ல கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெல்லம் போடுறதால அடி பிடிச்சிக்கும். ஸோ அதனால் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வெல்லத்தில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வரும். அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஓரத்துலலாம் இறுகுனவினே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓரத்துலலாம் நல்லா கரண்டி வச்சு கலரிக்கிட்டே இருக்கணும். வெல்லம் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கலரினதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சு இந்த தண்ணி இறுகுனவினே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக வந்து ஏலக்காய் தூள் ஓரளவுக்கு தூவிட்டு அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதில் இருக்க அந்த பொங்கலில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி விட்டு நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஸ்லோவில் வச்சு கலரணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனவினே நம்ம நெய் 100 கிராம் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் ஊற்றி நெய் நல்லா மெல்ட் ஆகிட்டோடனே ஃபஸ்ட்டு முந்திரி நான் வந்து ஒரு 4-5 பீஸ் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரியை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி ரொம்ப ரெட்டிஷ் ஆகணும்னு இல்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தவினே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து அதே நெய்யிலே திராட்சை கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையுமே திராட்சை போட்டவினே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த ஹீட்லேயே வந்து திராட்சை ரெடி ஆகிடும். ஃபைனலாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொங்கல் கூட இந்த நெய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணோம்னா சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.